இருக்கிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், தொடர்ந்து கருப்பசாமியை வணங்கி நாங்கள் நிம்மதி பெறவில்லை என்று வருத்தத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், என்னாலும் எங்களுக்கு துணையாக இருந்து கருப்பசாமி எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று மன மகிழ்ச்சியோடு வணங்கி கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், உங்கள் அனைவருடைய உள்ளமும் நிறைவேறி இந்த பூவுலகில் புண்ணியத்தை பெற்று நீங்கள் என்னாலும் இன்பமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஆன்மீகம் நிறைய மக்களுடைய அல்லல்களை, துயரங்களை தீர்க்கின்ற ஒரு மாபெரும் ஆற்றல். இந்த ஆன்மீகம் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய மனதுக்கும் இந்த உலக நேர்மைக்கும் நீதிக்கும் அது பொருத்தமானதாக இருக்கும். ஆன்மீகத்தை தொழிலாகவும் வருமானத்துக்குரிய வழியாகவும் மட்டுமே மனிதன் நினைத்தால் அதில் அதர்மம்தான் இருக்கும். இறைவனுடைய சக்தியும் பேரானந்தமும் அதில் இருக்காது என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய உண்மையான தன்மைகளாகும். கடவுளுங்கிற ஒரு சக்தியை நிறைவேற்றுவதற்கு, நிரூபிப்பதற்கு ஒரு மேஜிக் செய்துதான் இந்த மனிதனை நம்ப வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மேஜிக்கை நம்பக்கூடிய மனிதனுடைய பக்தியோ அந்த நம்பிக்கையோ இறைவன்கிற ஒரு சக்திக்கு தேவையில்லை என்பதுதான் நாம் பெரிதும் உணர வேண்டிய ஒரு விஷயம். அதே போல ஆன்மீகவாதிகள் இறைஞான சக்தியை தன் உள்ளத்திலும் உணர்விலும் பெற்று மனிதனுடைய மனதையும் வாழ்வையும் தெளிவுபடுத்துவதற்கு காத்திருக்க வேண்டுமே தவிர, ஏதேனும் ஒரு அதிசயத்தை காட்டி ஒரு மேஜிக் பொம்மைகளை கைகளிலே வர வைத்து பக்தர்களை நம்ப வைத்து வேதனைப்படுத்துகிற ஆன்மீகம் இந்த உலகத்துக்கே தேவையில்லை. ஏனென்றால் அது அந்த நேரத்தில் கண்ணுக்கும் கருத்துக்கும் கிடைக்கிற ஒரு இன்பம் தானே தவிர, அது ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் கிடைக்கின்ற ஒரு தெளிவே கிடையாது என்பது மட்டும்தான் உண்மை. அப்படிப்பட்ட அற்புத மேஜிக்குகளை விவேகானந்தரோ அல்லது ராமகிருஷ்ணரோ புத்தரோ சுவாமி வள்ளலார் அவர்களோ அகத்தியரோ மகா ஞானிகளோ யாருமே செய்ததாக எந்த சான்றுகளும் கிடைக்கவில்லை. ஆனால் கலியுகத்தில் தோன்றிய சில ஆன்மீகவாதிகள் தன்னை இறைவனுடன் ஒப்பித்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட மேஜிக்குகளை இந்த உலகம் கொஞ்சம் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறது. அது வழியாகவாது பக்தி வளரட்டும் என்பது மட்டும்தான் நம் கருத்துக்கள் ஆகும். ஆகையினால் பக்தி என்பது மாசற்றது, பக்தி என்பது உண்மையானது. நாம் நினைத்த காரியம் இன்னும் கைகூடவில்லை என்று இருந்தால் அதிலே மறைந்திருக்கும் கர்மாக்களை ஆராய கடமைப்பட்டவன் பக்தன். அந்த கர்மாவை களைய முடியுமா என்பது மறுகோளாக இருந்தாலும், எப்படியோ இந்த கர்மாவை வென்று அவன் பயனடைய வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து தன் சக்தியை பயன்படுத்தக்கூடியவன் உண்மையான குரு. அந்த குருவினுடைய திருமார்க்கம் மட்டும்தான் சராசரி மனிதனுக்கு ஆசியாகவும் சராசரி மனிதனுக்கு தெளிவையும் கொடுக்கின்ற ஆன்மீகமாக இந்த உலகத்தில் இருக்கும். அது மட்டும்தான் உண்மையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஞானியர்கள் நம்முடைய கலியுகத்துக்கு முன்பும் வாழ்ந்தார்கள், கலியுகத்திலும் கூட சமீப காலத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைகள். ஆகையினால் ஆன்மீகம் என்பது கள்ளமில்லாதது, கபடமில்லாதது. அந்த ஆன்மீகத்துக்குள் விஷத்தை கலந்து விட்டால் அது மிகவும் தவறு. அந்த விஷம் என்பது ஆசை. புத்தர் சொன்ன மாதிரி ஆசையை அகற்றுபவன் தான் துன்பத்திலிருந்து விடுபடுகிறான் என்பது அவருடைய தத்துவம். அது உண்மை. மனிதனுக்கு நிறைவேறக்கூடிய விஷயங்கள் சாத்தியமானதை மட்டுமே உணர்ந்து கொண்டு அது நிறைவேற வேண்டும் என்று அவன் பகுத்தறிவுக்கு உணர்ந்து அவன் நினைத்தான் என்றால் அது நிறைவேறக்கூடிய தன்மை. ஆனால் நிறைவேறாத ஒன்றை இது நினைவே ஆக வேண்டும், கல் வைரமாக மாற வேண்டும் என்றால் கல்லுதான் வைரமாக மாறியிருக்கு என்பது நம்முடைய சான்று, சரித்திரம். 1000 கூழான் கற்களில் ஒரு கல் வைரமாக இருக்கும். அகன்று வடிந்து மென்மையாக வளர்ந்த பெரிய பாறையினுடைய அடியினீரை மணிகளும் வைரங்களும் நிற்கும். கல்லுதான் வைரம் என்றிருந்தாலும் கல் உடனே வைரமாக வேண்டும் என்று நினைத்தால் அது மாபெரும் பேராசை. அந்த ஆசை இந்த பூவுலகில் நிறைவேறாது. அப்படி நிறைவேற வேண்டும் என்று காலமெல்லாம் காத்திருந்தால் அந்த ஆசையே அவனுடைய மன துன்பத்துக்கு காரணமாகும் என்பதுதான்
புத்தர் நமக்கு ஆசை துன்பத்துக்கு காரணம் என்ற சான்றுகளை நமக்கு கூறினார். அதேபோல இந்த உலகில் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி என்னமெல்லாம் இருக்கிறதோ, அதை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து, அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக காத்திருந்து, தன்னுடைய உள்ளத்தை இறைவனுக்காக கோயிலாக்கி வாழ வைத்து விட்டோம் என்றால், நிச்சயமாக நம் உள்ளம் நிறைவேறும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய மன இயல்பு நமக்கு தெரியும். அந்த மன இயல்பு தெரிந்துவிட்டால் அவனை நெருங்கவா வேண்டாமா என்ற முடிவு நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு குழந்தைக்கு தெரிந்த அளவுக்கு பெரிய மனிதர்களுக்கு தெரியாது. காரணம் என்ன? குழந்தை மாசற்ற திறந்த உள்ளத்தோடு இருக்கும் பொழுது ஒருவனை பார்த்து அழும், ஒருவனை பார்த்து சிரிக்கும், ஒருவனுடன் சேர்க்கும், இன்னொருவனோடு சேராது. அந்த உள்ளுணர்வுக்கு தெரிகிறது இவனுடைய உணர்ச்சிகள் நமக்கு பொருந்தவில்லை, ஆகினால் இவன் மடியில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அதை அழுது. குழந்தையினுடைய உள்ளுணர்வுக்கு தெரிகிறது யதார்த்தமாக இருக்கிறான் என்று புரிந்து அந்த மடியிலிருந்து தவழுகிறது, மலர்கிறது, சிரிக்கின்றது. அப்படி ஒரு குழந்தைக்கு தெரியக்கூடிய ஒரு மனோதத்துவ இயல் மனிதர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஏன் தெரியாது? மனிதன் ஆசை, கோபம், கள்ளம், கபடம், பேராசை, பணம், பதவி, காமம் ஆகிய ஒவ்வொன்றிலும் தன்னுடைய அறிவை மழுங்க வைத்து கொண்டான். ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய அறிவை மூடி மூடி புதைத்து விட்டான். ஆகையினால் அவனுக்கு வெளிப்படையாக இருக்கிறது புற உணர்வும், அவனுடைய உணர்ச்சிகளும், அவனுடைய எண்ணங்கள், ஆசைகளில் தான் இருக்குமே தவிர ஆழ்மனதில் இருக்கின்ற ஒரு பேராற்றல் என்கிற தத்துவம் அவனுக்கு இருப்பதற்கு ஒரு மாபெரும் வழி ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை தெளிவாக பயன்படுத்த வேண்டும். முதல்ல குரு, ஒரு குரு ஒழுக்கத்தை இந்த உலகத்தில் போதிக்கணும். அவன்தான் குரு. ஒழுக்கத்தை போதிக்கணும். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களிடமும் மனிதர்களிடமும் நீதியவும் மனசாட்சியமும் ஒழுக்கத்தையும் அவன் கற்பித்து விட்டான் என்றால் அவனுக்கு கடவுள் சக்தி இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவன் காட்டுகிற வழி நியாயமான வழி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீயே ஒரு தெய்வத்துக்கு சமமாக ஒரு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நம்மளே தீய செயல்களை செய்து அதன் வழியில் பக்தர்களுக்கு வழிகாட்டலாம் என்று நினைத்தால் அந்த வழி நல்வழி என்று யாராலும் ஏற்க முடியாது. ஆகையினால் முதல்ல குருமார்கள் சுத்தமானவனாக இருக்க வேண்டும் என்பது முதல் கட்டளை. அந்த குரு தன்னை முதல்ல உணரணும். 20 பேர் நம்மளை அதாவது அந்த காலத்தில் பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க, நாதஸ்வரம் கற்பித்து கொடுப்பாங்க. நாதஸ்வரம் வர்ணம், சங்கீர்ணம்னு எத்தனையோ பாடங்கள் இருக்கு. அத்தனை சங்கீத பாடங்களை அவன் படித்து நான் வெளியில் வந்தான்னா அவன் பெரிய நாதஸ்வர வித்வானாக, பெரிய சரவரிசை சுரவரிசைகள்லாம் தெரிந்தவனாக அவன் உலகத்தில் மிளிர்வான். இந்த நாதஸ்வரத்தை படிக்கிற பொழுதே சரணி வரிசை தெரிஞ்ச உடனேயே பாட்டு வாசிக்க தெரிஞ்சுக்கிடுவான் சில பேர். பாடல்களை வாசித்து தெரிஞ்ச உடனே பாட்டு நமக்கு வாசிக்க தெரியுது, 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான்னா அவன் சங்கீதத்தில் அடுத்த படிக்கு போகாமல் இந்த பாட்டு வாசிக்க தெரிந்ததோடவே இந்த உலகத்தில் வெளியில் வந்துடுவான். ஆக அவனுடைய நாதஸ்வரத்தில் பாட்டு மட்டும்தான் இருக்கும், சங்கீதம் இருக்காது. இந்த பாட்டுக்கு 10 பேர் கைதட்டின உடனே நம்ம நல்ல வாசிக்கங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவான். அந்த முடிவிலேயே அவன் அடுத்த கட்டத்துக்கு தேராமல் அவன் நின்றுதான். இதை மாதிரி குருமார்கள் ஆன்மீகத்தில் மௌனமாகவும் தாடியை வைத்து நோக்கத்தை வைத்து ஒரு வகையான ஒரு தோற்றத்தை குருமார்கள் உருவாக்கி அதில் தியானம்ங்கிற ஒரு சக்தியை அவர்கள் கடைபிடித்து அவர்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய அமைதியை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்து அவர்கள் பாராட்ட ஆரம்பித்த உடனேயே தனக்கு எல்லாமே கிடைத்து விட்டது என்று முடிவாகி அவர்கள் குருவாக வெளியே வந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் பக்கம் ஏதேனும் ஒரு சக்தி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்காது. ஆனால் அவர்களோட பக்கத்தில் என்ன இருக்கும்னா 10-15 புத்தகத்தை படித்த மனப்பாட கருத்தும் அதுக்குரிய தெளிவும் அறிவும் மட்டும்தான் இருக்குமே தவிர ஞானமோ போதிக்கிற சக்தியோ அவர்களுக்கு இருக்காது. அந்த பல நூல்களை படித்து பிரத்தியாருக்கு அறிவுரை சொல்வது மட்டும்தான் ஆன்மீகம்னு சொன்னால் அது ஆன்மீகத்தினுடைய ஒரு சில பாடங்களை தவிர அந்த குரு மகாசக்தியை பெறவில்லை என்பது அர்த்தம். அவரை கெடுத்தது எது? 10-15 சீடர்கள் வந்தோடனே அவரை பாராட்டிய உடனே இதுதான் முடிவு போலுக்கு, இதுதான் ஞானம் போலுக்குன்னு தெரிஞ்ச அந்த மட்டத்திலே அவர் நின்றுட்டார். அடுத்த படிக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வழியும் தெரியலை, பக்குவமும் தெரியலை. அப்படியே அவர் பக்குவப்பட வேண்டும் என்று அந்த குரு முயற்சி பண்ணி வந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீடர்கள்
அவர்களை நாங்கள் உங்களைத் தவிர வேற யாரையும் குருவாக மதிக்க முடியாது. ஆகையால் நீங்கள் அவர் பாதையில் போக வேண்டாம் என்று சொல்லி, அவரை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுத்து நிறுத்திருவாங்க. அப்படி தடுத்து நிறுத்தியது எது? அந்த சீடர்களுடைய புகழ் உரைகள், அந்த சிஷ்யர்களுடைய போற்றுதல்கள், அவைகளில் அவர் மயங்கி விட்டாரே தவிர, அவர் மகத்தான ஞானத்தை, அவர் மகத்தான ஒரு சக்தியை பெறக்கூடிய வழியை அவர் இழந்து விட்டார் என்பதுதான் பொருள். ஆனால் அவரும் இந்த பூவுலகில் அறியாமை உடையவர்களுக்கு குருவாகவே இருப்பார். ஆகையினால் ஆன்மீகவாதிகள் முதலில் தெளிவடைய வேண்டும். குருமார்கள் தெளிவடைய வேண்டும். தானும் தெளிவடைய வேண்டும். தன்னை சார்ந்தோரையும் தெளிவாக அவர்களை வாழ வைக்கின்ற ஒரு போதனையை அவர்கள் செய்ய வேண்டும். ஏனென்ற ஒரு சில சினிமா பாடல்களில் சொல்வார்கள், எது எதில் மகிழ்ச்சி இருக்கிறதோ அதில் தன் மனம் பதிவாகும் என்று ஒரு பாடல் உண்டு. நம்ம மனசு எதில் மகிழ்ச்சி பெறுகிறதோ அதில் நம்முடைய மன அலைகள் போய் பதிவாகிடும். அந்த பதிவாகிடுதுன்னு சொன்னால் அந்த மனதிலிருந்து அவனை மீட்ட முடியாது. அதை மாதிரி குருமார்கள் ஒரு சீடன் செய்யக்கூடிய ஒரு தவறுக்கு இடம் கொடுத்து விட்டான் என்றால் அந்த சீடன் அந்த குருவை கடவுளாகவே பாவிப்பான். அவன் கடவுளாகவே பாவிப்பான். ஏன்? அவன் செஞ்ச தப்புக்கு இவர் சரின்னு சொல்லிட்டாரே, அவன் செய்த தப்புக்கு இவர் இடம் கொடுத்துட்டாரே, அவன் என்ன செய்வான்? தன்னுடைய குருவே கடவுள் அப்படின்னு சொல்லி நெத்தில கூட எழுதி ஒட்டிக்கிடுவான். அவன் நெத்தில எழுதி ஓட்டுறது 100 பேருக்கு அடையாளமாகவும் விளம்பரமாகவும் தெரியும். ஓ, இப்படி ஒரு குரு இருக்காரா அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த குரு அவன் செய்த தவறுக்கும் துரோகத்துக்கும் துணையாக போனார் என்பதை இறைசக்தி ஒரு பொழுதும் மறக்காது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாகும். ஆகையினால் சீடன் செய்கின்ற தவறுகளை நீதியா இல்லையா என்று உணர கடமைப்பட்டவன் ஒரு குரு. அவன் செய்கிற தவறுகளிலிருந்து ஒன்று அவனை விடுவிக்க வேண்டும். அப்படி அவன் திருந்தவில்லை என்றால் தன்னிடமிருந்து அவனை விடுவிக்க வேண்டும். அவன்தான் மகத்துவமான குருவாவான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. ஆகையினால் முதல்ல குரு திருந்தணும். குருவாக இருக்கின்ற ஒருவன், ஆன்மீக நெறிக்குள்ள வந்த ஒருவன், அவன் தன்னுடைய பாதையை, தன் மனதை, தன் அறிவை, தன் உணர்வை நாம செல்லும் பாதை சரிதானா என்று மெய்ப்பித்து மெய்ஞான வழிகளுக்குள் வருவதற்கு அவன் தகுதியுடையவனாக தன்னை ஆழ்படுத்தி கொண்டவன் தான் ஒரு குருவாக இருக்க முடியும். 10 பேர் போற்றிவிட்டால் அவன் குருன்னு சொன்னால் அது விளம்பரம் தானே தவிர அது உண்மையான குருஸ்தானம் அல்ல என்பது உண்மையாகும். தயானந்த சரஸ்வதி சுவாமியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாயுமானவ சுவாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தாயுமானவ சுவாமி அவர் ஜீவசமாதி அடைந்தார். ஒரு முறை அவருடைய ஆசிரமத்துக்கு நான் போயிருந்தேன். தாயுமானவ சுவாமியுடைய ஆசிரமத்துக்கு நான் போயிருந்தேன். அவருடைய திரு உருவை சிறையாக வைத்து அந்த ஆசிரமத்திலே வணங்குகிறார்கள். அப்பொழுது என்னுடைய ஒரு கேள்வி, இறைவா, தாங்கள் ஜீவசமாதி அடைந்து விட்டீர்களே, இந்த சரீரம் இப்படித்தான் இருக்கிறதா அல்லது நீங்கள் எந்த உருவத்தில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிய வேண்டுமே என்று நான் நினைத்தேன். இந்த பிரார்த்தனையை அறிந்த அந்த மகான், ஆனால் அவர் ஜீவசமாதி அடைந்து விட்டார். நான் என்னுடைய எண்ணத்தை அவர்கிட்ட தெரிவித்த சரியாக 35 நிமிடங்களுக்குள் தான் எப்படி இருக்கிறேன் என்பதை அவருடைய உருவத்தை உயிரோட்டத்துடன் எனக்கு காட்டினார். உயிரோட்டத்துடன் எனக்கு காட்டினார். அந்த ஆசிரமத்தை நடத்தி வரக்கூடிய நண்பரிடம் நான் கூறினேன், உங்களுடைய குருமகான் இந்த தோற்றத்தில், இந்த பார்வையில், இந்த நோக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நானும் இதே காட்சியை கண்டிருக்கிறேன் என்று கூறினார். இதே காட்சியை நான் கண்டிருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் இன்னும் மகத்துவமான குருமகான்கள் சமாதியாகிவிட்டாலும் அவர்கள் ஆத்ம சரீரமாக உண்மையானவர்களுக்கு காட்சியளிக்கிறார்கள் என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மை. இப்படி எத்தனையோ பேர்கள், ஏன் என்னுடைய குருசாமி எடுத்துக்கொள்வோம். பாண்டி சித்தர், பாண்டி பூசாரி, ஒரு கிறிஸ்தவ பக்தன் ஒருவன் என்னுடைய குருசாமி இருக்கிற பொழுது, சாமி, நான் இயேசுபிதாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார். நல்ல புரிந்து கொள்ளணும். நீங்கள், நமக்கு ஞானத்துக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, குலம் இல்லை, கோத்திரம் இல்லை. ஞானத்தை பொறுத்தவரை எல்லோருக்கும் ஒன்றே. அதே மாதிரி கடவுளும் அப்படித்தான். கடவுளுக்கு ஜாதி இல்லை, மதமும் இல்லை, குலம் இல்லை, கோத்திரம் இல்லை. எந்த பேதமும் ஆண்டவனுக்கு கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த இடத்துல நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்காங்க. உனக்கு என்னடா மகனே வேண்டும்னு கேட்டார். நான் என்னுடைய இயேசு பிதாவை ஜீவனோடு பார்க்க வேண்டும் என்று கேட்டார். உடனே அவர் கூறினார், 15 நாட்கள் நீ ஒரு முறையான
ஒருநிலைப்பட்ட மனதோடு விரதமிருந்து என்னை காணவா, உனக்கு நான் காட்டுகிறேன் என்றார். காட்டுகிறேன் என்றான். 15 நாள் கழித்து வந்தான். வெள்ளிக்கிழமை. சுவாமி, நான் அந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்றான். உடனே கண்ணை மூடி, இந்த தூணை பார் அப்படின்னு கேட்டார். பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணை. இந்த தூணை பார்த்தது தான் தெரியும். அவன் இயேசுபிதாவே இயேசுபிதாவே இந்த தூணை போய் கட்டி பிடிச்சாளுதான். என்னடா நிகழ்ந்தது என்று கேட்டான். ஊரறிய சொன்னான். அந்த தூணில் என் இயேசுபிதா தொங்குவதை நான் பார்த்தேன். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இயேசுபிதா இந்த தூணில் தொங்குவதை நான் பார்த்தேன். அவருடைய பாதங்களை பற்றி பிடித்தேன் அப்படின்னு கேட்டான். அந்த காட்சியை அந்த மகனுக்கு காட்டக்கூடிய வல்லமை பெற்றவன் உண்மையான குரு. அதை பார்த்தவனோ புண்ணியம் பெற்ற ஒரு அற்புதமான பக்தன். இப்பொழுது என்ன நினைக்கிறீர்கள்? குரு உண்மையானவனாக இருந்தால், குரு சக்தி உடையவனாக இருந்தால், குரு நல்ல மெய்ஞான உணர்ச்சி உடையவனாக இருந்தால், தன் ஆன்மாவில் தோன்றுவதை தன்னுடைய பக்தனுடைய உணர்விலே தோன்ற வைத்து அவனையும் அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும் என்ற சான்றுதான் இந்த குருவினுடைய விளக்கமாகும். அதுதான் நான் அதுவாக இருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை என் பக்தன் நினைப்பான். என் பக்தன் என்ன நினைக்கிறானோ அதை ஒரு குரு நினைப்பான். அந்த நினைவுகளுக்குள் இருக்கின்ற பரிமாற்றத்தை செய்து பக்குவப்பட வைத்து அவனை உயர வைக்கின்ற ஒரே ஒரு ஆற்றல் தான் ஞான ஆற்றல். அந்த ஞான ஆற்றலை பெற்று இந்த இடத்துல இருக்க வைத்த என் குருநாதர் பாண்டி சித்தருக்கும், எனக்குள்ளே இருந்து விளையாடுகிற என் அன்பு தெய்வம் வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கும் 1000 கோடி வாழ்த்துக்களை சொல்லி, மாசில்லாத மனதில் அவன் குடியிருப்பான் என்ற சத்தியத்தை உணர்த்தி, நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் பெற்று என்னாலும் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வணக்கம்.